8ஆம் தேதியிலிருந்து பெரிய சர்ப்ரைஸ். யாருக்கு? ரஷ்யாவுக்கு தான். என்ன சர்ப்ரைஸ்? உக்ரைனுடைய பதிலடி. கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரஷ்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பதிலடி இருந்தது. உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா சொல்கிறாங்க, சீக்கிரமாக கர்கியை விட்டுலாம் வந்துருங்க. இந்த நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே எங்கே வந்துருங்கப்பா, உக்ரைனில் இருக்கக்கூடிய வேறு சில பகுதிகளுக்கு போங்க. அங்கே இப்போ உக்ரைன் பெரிய அளவு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ். அந்த மெசேஜாக மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒரு வரைபடம். டெய்லி ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களுடைய படை, ரஷ்யாவினுடைய படை எங்கே இருக்காங்க, எவ்வளோ அட்வான்ஸாக முன்னாடி போயிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் விடுவாங்க. அப்படி வெளியில் விடக்கூடிய அந்த புகைப்படத்திலும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏரியாவில், கர்கிவாக இருக்கலாம், ஸோ அந்த பகுதியிலிருந்துலாம் அவங்களுடைய ட்ரூப்ஸ் வெளியேறினது அப்படிங்கிறத காணிச்சிட்டாங்க. இது புட்டின் அவர்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் புட்டினை ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய தேசியவாதிகள், ரஷ்யாவினுடைய தேசியவாதிகள்லாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க புட்டின், ஆனால் நம்ம இழந்த பகுதியை திரும்ப எடுக்கணும், கர்கிவ் போன்ற பகுதியை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற சில விதமான குரல்கள் எழும்பியிருக்கு. இன்னும் சில இடங்களில் புட்டின் அவர்கள் தோற்றிட்டாரு, ஸோ புட்டின் அவர்களே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான அந்த கையெழுத்து போட்டு பெட்டிஷன் அனுப்புறது, அந்த ப்ரொசீஜர் ரஷ்யாவிலையும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ப்ரெஷர் ரஷ்யாவுக்கு எதிராக, புட்டின் அவர்களுக்கு எதிராக பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கர்கிவ் அப்படிங்கிற இடத்துல உக்ரைனுடைய தாக்குதலை உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்க, அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படிங்கிற வேறொரு கண்ணோட்டமும் இருக்குது. அந்த இரண்டு கண்ணோட்டமும் ப்ளஸ் இந்த யுத்தத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஈசிஎம் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இந்த ஈசிஎம் அப்படிங்கிற பகுதி தான் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து ரொம்ப பெரிய அளவு உக்ரைன் கைவசம் வந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்வீட் எடுத்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி CNN அவங்களுடைய ரிப்போர்ட்டை வெளியில் விடுறாங்க. அப்படி ரிப்போர்ட்டை வெளியில் விடுறது மட்டும் கிடையாது, பிபிசி ஊடகத்திலேருந்து பெரிய அளவு அப்டேட் அப்படிங்கிறது வெளியில் வரல. ஏன்னா பிபிசி ஊடகத்தில் யூகேல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மகாராணி இறந்து போனது, புதிய அரசர் பதவி ஏற்பது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிஸியாக அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிஎன்என்னுடைய ரிப்போர்ட்டை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க ப்ரோ அமெரிக்கன்ஸ். ஸோ அமெரிக்காவினுடைய சார்பாக இருக்கக்கூடிய செய்திகள் பெரிய அளவில் நம்ம சிஎன்எனில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிஎன்எனில் இல்லைப்பா, இந்த வெள்ளை மாளிகை ரொம்ப பெரிய அளவில் அவங்க கொண்டாடுறாங்க, உக்ரைன் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், வெள்ளை மாளிகை அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம ஒன்றிணைத்து பார்க்கணும். இப்படி ஒன்றிணைத்து பார்ப்பதற்கு வேறொரு காரணமும் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் தான் அந்த காரணம். அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத நாங்கள் பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணுறோம், ஆனால் அதே நேரத்தில் இது சக்ஸஸ் தானா அப்படிங்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சிஎன்எனே ஒரு டவுட்டாக ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்களேன். இசிஎம் அப்படிங்கிற பகுதியில் நாங்கள் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 6000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே நாங்கள் பிடித்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. 6000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிலப்பரப்பு கிடையாது. ஸோ மிகப்பெரிய நிலப்பரப்பை எப்படி ரஷ்யா இவ்வளோ சீக்கிரமாக இழந்துட்டாங்க அப்படின்னா, ஒன்று ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கணும், இல்லை உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆயுதங்கள் அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கணும், அமெரிக்காட்டிருந்தோ மேற்குலக நாடுகள்கிட்டருந்தோ கிடச்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், HIMARS அப்படிங்கிற ஒரு ஆயுதம் தான் இப்போ கீ பிளேயிங் ஆயுதமாக இருக்குது. இந்த HIMARS அப்படிங்கிற ஆயுதம் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அளவுக்கு டார்கெட் என்ன இருக்கோ அதை அழிச்சிடும். ஆனால் இந்த HIMARS அப்படிங்கிற இந்த ஆயுதத்தில் வீல் பொருத்தி இருப்பாங்க. ஸோ ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டமாக இருந்தாலுமே வீல் பொருத்தப்பட்டிருப்பதால் என்ன நடக்குதுன்னா, 70 கிலோமீட்டர், ஒரு 60 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், 60 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கக்கூடிய எதிரியை அழித்து விட்டு, இல்லாட்டி அதுக்கு தகுந்தது போல் ஏவுகணையை வீசிட்டு, ராக்கெட்டை வீசிட்டு, வீல் இருக்கிறனால சடனாக வேறு இடத்துக்கு போயிடும். இப்படி சடனாக வேறு இடத்துக்கு போகிறதுனால எதிரி கொஞ்சம் சுதாரித்து இந்த HIMARSஐ அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு ஒரு பிரச்சனையாக மாறி வருது. அதுவும் உக்ரைனுக்குள்ளேயே பல இடங்கள் அப்படிங்கிறது இந்த HIMARSக்கு ஸ்பெஷலாக உக்ரைனுடைய இராணுவம் என்ன செஞ்சுருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தாக்கிட்டு உடனே இந்த இடத்துல ஒழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஷூட் அண்ட் ஸ்கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பெரிய அளவு ஒரு ஆயுதத்தை வைத்து ரஷ்யாவை நிலைகுலைய செய்கிறது உக்ரைன் அப்படின்னு சொன்னாலும் இதற்கான மொத்த கிரெடிட்டும் யாருக்கு தான்? அமெரிக்காவுக்கு தான்.
அமெரிக்கா தான் இந்த HMARS ரொம்ப நாளாக கொடுக்காம மறுபடியும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஈசியம் அப்படிங்கிற ஒரு பகுதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. கர்கிவ் அப்படிங்கிற அந்த பெருநகரம் இப்போது உக்ரைனுடைய பக்கம் வந்து விட்டது. ரஷ்யாவை நீங்கள் உடனடியாக இப்போவே ஒரு டெரரிஸ்ட் நாடாக மாற்றணும், பேசணும், டெரரிஸ்ட் நாடாக நீங்கள் எல்லாருமே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. இது முதல்ல இருந்தே அவர் ஒரு காரணமாக இல்லாட்டி எல்லா நாடுகள்கிட்டையுமே ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாலும் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. நாங்கள் கர்கிவ் இடத்தை எடுத்துட்டோம், நாங்கள் இசியம் அப்படிங்கிற பகுதி எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகு ரஷ்யா எங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய தேவைகள் இருக்கும் பாருங்கள், தண்ணீர், கரண்டு, அந்த மருத்துவம், இதே மாதிரியான இடங்களில் அவங்களுடைய தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி தாக்குதல் நடத்துவது தீவிரவாதிகள் தான். ஸோ இவங்களை ஒரு தீவிரவாத நாடாக நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தோல்வி அடையலை. இன்றைக்கி கூட அந்த கர்கிவ் ரீஜனில் இவங்களுடைய படை வாபஸ் வாங்கின, ரஷ்யாவினுடைய படை வாபஸ் வாங்கின பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அந்த அப்டேட்டும் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. மறுபடியும் அவங்க ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவ் தாக்குதலை ரஷ்யா தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே இங்கே ரஷ்யா கொஞ்சம் சறுக்கி இருக்கிறது, அதற்கான ரிவெஞ்சில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் மிலிட்ரி ஆப்ரேஷன் நாங்கள் ஃபுல்ஃபில் ஆகி தான் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வருவோமே தவிர வேறு எந்த விதத்திலும் எந்த ப்ரெஷர் காரணமாகவும் நாங்கள் வெளியில் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று ரஷ்யா அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன் வழியாக, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் வழியாக எங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, இது உக்ரைனுடைய வெற்றி கிடையாது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், ஆனால் இந்த வெற்றிக்கு இன்னும் பல நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை மாளிகை, குறிப்பாக ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள், இல்லைப்பா இவங்களை டெரரிஸ்டாக நீங்கள் அங்கீகரிக்கணும், அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் இந்த தாக்குதலிருந்து எங்களால் தப்பிக்க முடியும், எல்லா நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள். இதற்கு மத்தியில் புட்டின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த 3 பிரச்சனைகளுமே புட்டின் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ புட்டின் அவர்கள் இங்கே என்ன செய்தாலும் அது கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்க போகுது. ஒருவேளை ரிவெஞ்ச் கவுண்டர் ஒஃபென்சிவாக இருந்தாலும் சரி, இல்லைப்பா கர்கிவ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாலும் சரி, இல்லைப்பா இந்த யுத்தத்தில் மேற்குலக நாடுகளுடைய ஆயுதத்துக்கு அடுத்ததான் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த 3 ஆப்ஷன்ஸில் ரஷ்யா எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் அங்கே பாதிப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இருக்குது. அது தலைப்பு செய்தியாக மாறுவது அப்படிங்கிறது கேரண்டியாக இருக்குது. சரி, இப்போ உக்ரைன் அரசாங்கம் இல்லாட்டி ராணுவம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த கர்கிவ் அவங்க பிடிச்செடுத்திருக்காங்க, ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பிடித்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல இன்னொரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட 52,000 55,000 ரஷ்ய ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைன், அது 52,000 இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல உலக நாடுகளும் வைத்தாங்க. ஆனால் உக்ரைனுடைய ராணுவம் மட்டும்தான் 52,000 ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 52,000 ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறதுல பாதி உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறதுல பாதி உண்மை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 6000 சதுர கிலோமீட்டர் அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அதுவும் ரொம்ப ஒரு பொய்யான ஒரு தகவலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 சதுர கிலோமீட்டர் எடுத்திருக்கலாம், இல்லை ஒரு 1000 3000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கலாம். 6000 சதுர கிலோமீட்டரை உடனடியாக எடுப்பது அப்படிங்கிறதுலாம் இம்பாசிபிள், அதுவும் 4 தினங்களில். எப்படின்னா இந்த மேற்குலக நாடுகளுடைய செய்தி ஊடகங்கள் தலைப்புச் செய்தி எப்படி தெரியுமா வெளியில் விட்டுருந்தாங்க, 4 மாதங்கள் ரஷ்யா கடுமையாக போராடி பிடித்த இடங்களை 4 நாட்களில் உக்ரைன் பிடித்தெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தலைப்புச் செய்தியை போடுறாங்க. அது சாத்தியம் கிடையாது. அவ்வளோ சாத்தியக்கூறுக்கான நிறைய விதமான ஆயுதங்களை உடனடியாக உக்ரைன் குவித்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். 4 நாட்களில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து கர்கிவ் போன்ற பகுதியில் அவங்க எடுக்கணும்னா ரொம்ப ப்ரிப்பேராக இருந்திருக்கணும். அந்த ப்ரிப்பேர்னஸ் கண்டிப்பாக யாருக்கு கிடச்சிருக்கும், ஒரு ஸ்பை நெட்வொர்க் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு நாடான ரஷ்யாவுக்கும் கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஆயுதங்கள், அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி இப்போ ரஷ்யா அடுத்த பிளானை ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ரஷ்யாவினுடைய அடுத்த கவுண்டர் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கே போகிறாரு, நேராக IMFட்ட போகிறார். IMFட்ட போய் நாங்கள் இப்போ ஜெயிச்சிட்ருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுகிறார். நேராக ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலுக்கிட்ட பேச போகிறார். அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் மறுபடியும் பேசுகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சிட்ருக்கோம், உடனடியாக எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது, அந்த ஃபண்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபண்டு தேவை தான், ஆனால் இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது எந்த வெப்பனை மறுபடியும் உக்ரைன் வாங்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான்.
மேற்குலக நாடுகள் வழியாக இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடைச்சிட்டு இருக்கு. உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு புது ட்ரைனிங் அப்படிங்கிறது நியூசிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோ படைகள் அப்படின்னு சொல்கிற UK இவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி புதிய ட்ரெயின் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களுக்கான ஆயுதங்கள் கொடுக்கப்படுமா? அப்படி கொடுக்கப்படுவதற்காகத்தான் ரஷ்யா இப்போ தோக்குற மாதிரி தோக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ கேட்கப்படுது. ஏன்னா புது ஆயுதங்கள் வந்த பிறகுதான் எந்தெந்த ஆயுதங்கள் வந்திருக்கு, இப்போ நம்ம தோக்குற மாதிரி தோக்கும்போது அவங்க புது ஆயுதங்களை களம் இறக்குவாங்க. இது ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். தோக்குற மாதிரி தோற்றது மறுபடியும் எதிரியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு மறுபடி தாக்குவது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான சில விதமான கன்சிடரேஷனையும் இந்த உலக வல்லரசு இல்லாட்டி பெருளவு ஜியோ பொலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட வல்லுநர்கள் அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. நாங்கள் தேவையான சப்போர்ட் கொடுத்தோம், ஆனால் இது மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் வழியாக கிடைத்த ஒரு வெற்றி கிடையாது, உக்ரைன் மக்களுக்கான வெற்றி. உக்ரைன் மக்கள் எவ்வளோ பெரிய அளவில் போராடினாங்களோ அதற்கான வெற்றியை தான் அவங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே ஒரு வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த நாட்டுக்கே நம்ம அதிகமாக உதவி விட்டு இருக்குமே. மோல்டோவாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, செக் குடியரசில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஜெர்மனியில் பிரச்சனை வந்துச்சு, ஃப்ரான்ஸில் பிரச்சனை வந்துச்சு, ஸ்பெயினில் பிரச்சனை வந்துச்சு. எல்லா நாடுகளிலுமே உக்ரைனுக்காக மட்டுமே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பெருமளவு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டு சிட்டிசனை பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ இந்த வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? எப்பா உக்ரைன் ஜெயிச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடனே பல நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பரவாயில்லையே, நம்ம காசு கொடுத்தனால உக்ரைன் அங்கே ஜெயிச்சிட்டு இருக்கு, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் கம் செய்யப்படுதா? மறுபடியும் தோத்துட்டே இருந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, பிற நாட்டு மக்கள் அவங்க தோத்துட்டு இருக்காங்க, ஃபண்டு நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க வின் பண்ணுற மாதிரி ஒரு தோரணை வந்துட்டு இருக்கிறனால ஃபண்ட் பம்பிங் அப்படிங்கிறதும் எங்கே கூடுதலாக இருக்கும், உக்ரைனுக்குள்ளே கூடுதலாக இருக்கும். அதனால தான் நான் இந்த IMF மேட்டரையும் உள்ள இழுத்து போடுறேன். ஏன்னா IMF லோன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பெருமளவு எங்களுக்கு ஒரு 5 பில்லியன்லேருந்து 7 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உக்ரைனுக்கு இப்போ ஒரு சக்ஸஸை காண்பித்து இதில் இன்னும் எங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இப்போ ஃபண்டு கிடச்சிருச்சு, ரஷ்யாவினுடைய கவுண்டர் ஆஃபென்சிவை தடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இதே அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்கிறாங்க. சில வேளைகளில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இதை விட கூடுதலாக இருக்கும், அதற்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எப்படி தாக்குதல் இருக்கும், அதற்கான எதிர்வினைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிற பிளான் இவங்ககிட்டையும் கிடையாது. ஸோ இப்போ உக்ரைன் ஜெயித்திருக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வெற்றியாக யாருமே பதிவு செய்யலை. இந்த வெற்றி எப்போ வேண்டுமானாலும் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை பல நாட்களுக்கு பிறகு ரஷ்யா ரிவெஞ்ச் கவுண்டர் ஆஃபென்சிவ் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவு தாக்குதலை நடத்தலாம். அப்படி தாக்குதல் நடத்தும் போது தான் இதனுடைய உண்மையான வெற்றி யாருடையது அப்படிங்கிறது தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கர்கிவ் அப்படிங்கிற பகுதிங்கிறது ரஷ்யாவினுடைய எல்லையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ கர்கிவில் என்ன மாற்றம் நடந்தாலும் அது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவோ வெற்றியாகவோ பார்க்கப்படும். ரஷ்யா நாங்கள் தோக்க மாட்டோம்ப்பா, மிலிட்ரி ஆப்ரேஷனில் நாங்கள் எங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் செஞ்சுட்டு தான் அடங்குவோம் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக கர்கிவ் அப்படிங்கிற ரீஜன் வந்து ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்படுது. அந்த புள்ளியை வைத்து உலக அரசியலில் சின்ன ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. சரி, இந்த சாப்ரோசேஷியா என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சாப்ரோசேஷியாவில் இப்போவும் பவர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ சாப்ரோசேஷியாவினுடைய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்பது ஐலண்ட் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மோடுன்னு சொல்ல முடியாதான், அது ஐலண்ட் மோடு, அதாவது ஒரு சைலண்ட் மோட் மாதிரி. அதுக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய சிஸ்டத்தை கூலிங் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெக்கானிசம் மட்டும்தான் இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து பிற இடங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சமாக தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் CHP-5 அப்படிங்கிற தெர்மல் பவர் பிளான்ட்டை பற்றியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த CHP-5 அப்படின்னு சொல்லும்போது கர்கிவ் ரீஜனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். நிலக்கரியை வைத்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட்டும் இப்போது தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை ரஷ்யா தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளாக் அவுட் பண்ணுறதுனால இப்போ ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது ரக ஆயுதங்கள் ஏதாவது களமிறக்கப்படுகிறதா அப்படிங்கிறத நோட்டம் போடலாம். அப்படி ஆயுதங்கள் இறக்கப்பட்டால் இது எந்த நாட்டினுடையதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறதுனால அங்கேருந்து பெரிய ஒரு தாக்குதலோ இல்லாட்டி மக்கள் புரட்சியோ கர்கிவ்லேருந்து வெடிக்காது அப்படிங்கிறதும் ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ IMF-இனுடைய ஃபண்டு கிடைக்குமா? சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? ரஷ்யாவினுடைய எதிர்த்தாக்குதல் இருக்குமா? மேற்குலக நாடுகள் மறுபடியும் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவு உதவிகள் செய்வாங்களா? அமெரிக்கா சொன்னபடி இது ஜஸ்ட் அ பிகினிங் மட்டும் தானா? இன்னும் பல கேள்விகள், பல அப்டேட் வெளியில் வரலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்மகிட்ட 3 சேனல் இருக்குது. ஒன்று தமிழ் பொக்கிஷம், அது ஃபயர் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக தான் இருக்கும். தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். கூடுதலான செய்திகள், ஷார்ட்டாக நியூஸ் எல்லாமே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் facebook.com/IAM தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற பேஜில் வந்துடும். டெய்லி நியூஸ் தெரிந்து கொள்ள தமிழ் விதை சேனல்
இதை பற்றி இன்னும் ஷார்ட்டான நியூஸ்லாம் தெரிந்து கொள்ள தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனல். எத்தனை சேனல்ரா விக்கி நடத்துவேன், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறனால அத்தனை சேனலை வச்சுருக்கோம். எல்லா வீடியோவும் போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் 3 சேனல் 3 விதமான வீடியோக்கள் அப்படிங்கிறத அப்லோட் செஞ்சுட்ருக்கோம். அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஷார்ட் நியூஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இன்னும் பல அப்டேட்ஸுக்கு தமிழ் பொக்கிஷம் குடும்பத்தில் இணைந்திருங்கள். எல்லாருமே டிபி ட்ரூப்ஸாக மாறிடுங்கப்பா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.